கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு போறதா இருந்தா கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, இந்தியா ஒரு சேஃபான கண்ட்ரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பார்த்துப்பா சுற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்களாம். மாஸ் ஷூட்டிங் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப பெருசா பேசப்பட்டு வருது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா தெரியப்பட்டவர் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் சார்லி கிர்க் அவர்கள். இந்த சார்லி அப்படிங்கிறவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு சொல்றாங்க. 18 வயதிலேயே அவருக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கி அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி நிறைய மாற்றங்களையும் வலதுசாரி இயக்கம் அப்படிங்கிறத விட அவங்களுடைய கொள்கையை மாணவர்களிடம் பரப்புவது அப்படிங்கிறதுல ரொம்ப முதன்மையாக இருந்தவர் தான் இந்த சார்லி அவர்கள். கரெக்டாக நேற்று சார்லி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு துப்பாக்கி சப்தம் கேட்கிறது. Over the last 10 years, counting or not counting gang violence. சார்லி அவர்கள் அவருடைய ஸ்டூல்ல அப்படியே கீழே விழுறாரு, கையை தூக்குறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. சார்லி அவர்கள் இறந்து விட்டார். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்து நிறைய பேர் இது ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர்ல பதிவு செய்யறாங்க. ராடிக்கல் லிபரல்ஸ் இல்லாட்டி ராடிக்கல் லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கான ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிறார்.